ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா பேக் எண்டு எக்ஸ்பிரஸ் அதெல்லாம் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா MongoDB எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் அகைன் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது எபிசோட் நம்பர் 2. ஸோ கிரியேட்டிங் மெமரி ஸ்டாக் இந்த மொபைல் யூஆர் வாட்சிங் 0 சப்போர்ட்டர்ஸ். ஸோ எல்லாருமே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அடுத்தது இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபைல் வேணாம் இதுலேயே MongoDBயை பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி MongoDB இதில் இன்ஸ்டால் பண்ணணும். சரி பிசினா Mongo Compose இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிடுவோம். ஸோ இதில் அப்படி பண்ண முடியாது இல்லையா, அதனால் MongoDB இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அது டெர்மினலில் தான் முக்கால்வாசி முடிப்போம். ஸோ அதனால் க்ரோமுக்கு போய்க்கலாம். ஸோ MongoDB இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டில் இருக்க இந்த கமெண்ட்ஸை மட்டும் ஜஸ்ட்டு டெர்மெக்ஸில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே பண்ண மாதிரி அப்டேட் அண்ட் அப்கிரேட் நம்ம ஏற்கனவே பண்ணியாச்சு. ஸோ pkg இன்ஸ்டால் டெர்மெட் யூசர் ரெப்பாசிட்டரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து யூசர் ரெப்பாசிட்டரி அப்படியே காப்பி பண்ணிப்போமா. ஸோ காப்பி பண்ணிட்டு அடுத்து MongoDB இன்ஸ்டால் பண்ண சொன்னால் வந்துடும். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம டெர்மெக்ஸ் அக்சஸ் பண்ணுவோமா. ஸோ Ctrl+C MBU ஸ்டார்ட்டா சரி. ஸோ நம்ம வந்து இப்போ பேஸ்ட் பண்ணிப்போம். அவ்வளோதான், இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயாச்சும் வந்திருக்கு. ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டான்னு செக் பண்ணுறதுக்கு MongoDங்கிறது தான் சர்வர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கீ. ஸோ MongoD ஆகலை, சாரி நம்ம வந்து டெர்மெக்ஸ் யூசர் ரெப்பாசிட்டரி பேக்கேஜ் தான் நம்ம பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிக்கோம். இன்னும் நம்ம பேக்கேஜ் MongoDB இன்ஸ்டால் பண்ணல. ஸோ pkg இன்ஸ்டால் MongoDB. ஸோ அவ்வளோதான். இந்த கோடு தான் கொடுத்துருப்பாங்கன்னு நம்புகிறேன். MongoDB தான் கொடுத்துருக்காங்க. ஸோ -y கொடுத்துருக்காங்க. சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணிங்களா கேட்குது. ஆமாப்பா இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. $47 MB. ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்லோவாக இருக்குது. நான் வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணுறதுக்கு MongoDங்கிறத அந்த கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான், சர்வர் ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ நம்ம வந்து எவன்டா அவன் கால் பண்ணுறான், ஒரு நிமிஷம். ஸோ அவ்வளோதான ப்ரோ, முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு டெஸ்ட்டு. ஸோ நம்ம இப்போ இதை செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால் Mongo ஷெல் அப்படின்னு டைப் பண்ணுவோம். Mongo ஷெல்னு டைப் பண்ணுவோம். என்ன Mongo ஷெல் கிடையாது. அப்போ MongoDனா சர்வர் ஸ்டார்ட் ஆகுது. Mongo SHஆ. ஸோ அது என்ன கமெண்ட்னு மறந்து போச்சு. ஸோ தென் நம்ம அந்த வெப்சைட்டுக்குள்ளேயே போய் பார்த்துருவோமே. MongoDனா சர்வர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மங்கோன்னு டைப் பண்ணாலே போதும். Mongo ஷெல்னு டைப் பண்ண வேண்டாம். ஸோ Mongo ஏதோ ஒன்று. ஸோ ஆமாம் பார்த்தீங்கன்னா இதாக ஆரம்பிச்சு. ஷோ டேட்டாபேஸஸ் DBS. ஸோ டேட்டாபேஸ் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டேட்டாபேஸ் இருக்கிறதெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிச்சு. க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு வளம்புறேன். தென் நமக்கு இப்போல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. நமக்கு வந்து ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷனாக தான் வேணும். சீலாகவே பார்த்துட்டு இருக்க முடியாது நம்ம ஃபோன்லலாம். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேங்கிறதுனால ஒரு ஆப், அதாவது Mongo Compose மாதிரி ஒரு ஆப் எடுக்கிறேன். ஸோ அது பேர் Mongo Droid. ஸோ Mongo Droid இதாக இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதனால் இப்போ வந்து ஒரு சில பேசிக்கான மாங்கோஸ் காமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பார்த்துட்டு வந்துடும். ஒரு ஸ்லைட்டான ஒரு ரிவைஸ் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கானே தவிர இன்ஸ்டால் ஆகாம இருக்கானே. ரைட், இப்போ வந்து மாங்கோஸ்
வெப்சைட்குள்ளே போய்க்கிறோம். சரி, அந்த அனிமல் பேர் தான் வருது. ஸோ மாங்கூஸ் அனிமல்னு போட்டிருக்கேன். ஸோ மாங்கூஸ் டிபி. ஸோ டிபின்னு போடும், அப்படின்னா தான் புரியும். ஐயோ 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 என்னென்னத்தையோ டைப் பண்ண தான் இருக்கு. ஷோ சாரி போயிட்டேன். எங்கே என்ன இருக்குது? ஸோ எதுக்கு நான் இப்போ இதுக்குள்ளே போகிறேன்னா, இதில் தான் அந்த போர்ட் நம்பர் இருக்கும். ஸோ அது கொடுக்காம லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்தாலே வந்துடும். MongoDB // போட்டு லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்தாலே வந்துடும். இருந்தாலும் நம்ம இதை கொடுப்போம். ஸோ mongo.connect. இதாக இருக்கா, ஃபஸ்ட்டு இருக்கிறது வர URL இதுதான் லோக்கல் ஹோஸ்ட்டு நம்ம நார்மலாக கனெக்ட் பண்ணுறது. ஸோ இதுக்கப்புறம் அதுவே ஒரு டேட்டா பேஸ், அந்த /testன்னு போகிறது டேட்டா பேஸு. ஸோ இதை பற்றிலாம் பார்ப்போம், நமக்கு எதுக்கு இதெல்லாம். ஸோ இப்போ வந்து அங்கே வந்து சர்வர் ஆன் பண்ணி வச்சுட்டோம் நம்ம டெர்மேக்ஸில். ஸோ நேம் வந்து ஸோ இதே சேம் ப்ராஜெக்ட்னு போட்டுக்கிறோம், ப்ராஜெக்ட். அண்ட் URI வந்து கேட்கல. ஐயோ mongodb.add கொடுப்போமா. ஸோ உள்ளே போயிடுச்சு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கலெக்ஷன்ஸ்க்குள்ளே தான் நம்ம டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ கலெக்ஷன்ஸில் இப்போ நான் என்ன கலெக்ஷன் கொடுக்கணும்னா யூசர் டீட்டெயில்ஸும் கொடுக்கேன். டீட்டெயில்ஸ் கிரியேட் யூசர் டீட்டெயில்ஸ் டாக்குமெண்ட்டே இல்லை. ஸோ நம்ம ஒரு டாக்குமெண்ட் உருவாக்கணும். ஸோ /single dotsல சாரி அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து Mongo Drive ஓப்பன் ஆயிடுச்சு, அது மட்டும் பார்த்துக்கிட்டோம். ஸோ இப்போ நம்மளோட JS ஃபைல் மூலிமா மாங்கூஸை ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம மாங்கூஸை இம்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா ஃபஸ்ட் வீடியோலேயே நம்ம பார்த்திங்கன்னா மாங்கூஸ் இன்ஸ்டால் பண்ணிடுச்சு. ஸோ மாங்கூஸ் இப்போ இன்ஸ்டால் பண்ணுவோம். கான்ஸ்ட் மாங்கூஸ் ஈக்குவல் டு require மாங்கூஸ் டபுள் கோட்ஸ்னால் மாங்கூஸ் போடும், மாங்கூஸ் ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ட்ரை கேட்ச் பிளாக்ல ஃபங்க்ஷன் வேணாம், ட்ரை கேட்ச் பிளாக், ட்ரை அண்ட் கேட்ச் எர்ரை கேட்ச் பண்ணி இந்த எர்ரை வந்து console.log கொடுத்துருவோம். அதில் எரர் கொடுத்துட்றோம். தென் நம்ம இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா, இதில் வந்து இப்போ வந்து mongoose.connectனு ஒரு ஃபங்க்ஷன் உண்டு. mongoose.connectல நம்ம வந்து அந்த பேராமீட்டர் டபுள் கோட்ஸில் பாஸ் பண்ணணும். ஸோ Ctrl+V கொடுப்போம். ஸோ பாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுற, console.logல DB connectedனு ஒரு இதை கொடுக்குற, ஓகேவா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், DB connected கனெக்ட் ஆகிட்டுனா DB connect ஒன்று வரும், இல்லாட்டி என்ன எரர்னு நான் த்ரோ பண்ணிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்மளோட டெர்மினலில் npm ஸ்டார்ட் கொடுத்து செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இது வேணாம், இப்போதைக்கு இது தேவையில்லை. சரி, இதில் தான் ரன் ஆகிட்டு இருக்கோம். சாரி, அது மட்டும் கேன்சல் பண்ணால் வெளியே வந்துடும். ஸோ அதனால் கேன்சல். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், npm ஸ்டார்ட் கொடுக்குறேன். npm ஸ்டார்ட். ஸோ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கனெக்ட் ஆகிட்டா இல்லையானு வரல. ஸோ அதே மாதிரி எந்த எரருமே த்ரோ பண்ணல, ஏன்னு நமக்கு தெரியலை. ஸோ நம்ம இப்போ போய் முதல்ல செக் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் கனெக்ட் ஆகலைன்னா ஒரு 5 நிமிஷம் 5 செகண்டில் 5 to 10 செகண்ட்லேயே பார்த்திங்கன்னா அதுவே ஒரு எரர் த்ரோ பண்ணும். இருந்தாலும் நமக்கு இப்போ த்ரோ பண்ணலை. ஈவன் அந்த இது ட்ரை ஆச்சானா கூட நமக்கு தெரில என்ன ப்ராப்ளம். தென் டிபி கனெக்டர்னு போட்டிருக்கோம். சாரி அதானே, தென்னுக்குள்ளே யாரோ த்ரோ பண்ணியிருக்கணும், பட் த்ரோ பண்ணல, ஏன்னு தெரில. தென்னுக்குள்ளே ஒரு ரிப்ளையுமே வரலாட்டி தான்
நீ என்ன பண்ணு, console.logல டிபி கனெக்ட்னு பிரிண்ட் பண்ணு. ஸோ சாரி, ஏதோ ஒரு இதில் போட்டேன். டிபி கனெக்ட்னு பிரிண்ட் பண்ணு. ஏன்னா ரிப்ளை வந்தால் தான் எரர் இருக்குன்னு அர்த்தம். ரிப்ளை வரலாட்டி கனெக்ட் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஸோ நம்ம அதனால் இது பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆப் கிராஷ் ஆகிருக்கு. திரும்பி டிபி கனெக்டட், அதாவது டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகிருச்சு. ஸோ அவ்வளோதான், மாங்கூஸை பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு ஒரு வழியாக. ஸோ டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் எண்டு எப்படி இனிஷியேட் பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான்.